விபி வேர்ல்டு அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட்டும் ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல். சவுத் இந்தியாவிலே பிக்கெஸ்ட் ஹோட்டல். மோர் தேன் 700 மெனு வி ஹேவ். ஸோ அந்த 700 மெனு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செஃப் எடுத்து போட்டிருக்கோம். இந்தியா லெவலில் உள்ள எல்லா செஃப்பும் அதை மாதிரி இம்போர்ட்டடில், அதாவது நிறைய ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆனவங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த பீஸா, பாஸ்தா, சூஷி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சவுத் இந்தியன் அவுட்லெட்டை இன்டர்நேஷ்னல் அவுட்லெட்டாக மாற்றுற வேலை தான் நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் மக்களோட ஆதரவுனால வி ஆர் என்ஜாயிங். அதே நேரத்தில் அவங்களுக்கும் இனி என்னெல்லாம் புதுசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நம்பர் 1 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெரைட்டி டிஷ்ஷஸுக்கு வந்து துவக்கமாக இந்த இடம் இருக்குது. ஆமாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் முதல்ல ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த போது இப்படிப்பட்ட ஒரு பீச்சுக்கு போவோம் அப்படின்னு எப்போவாது நினச்சிருக்கீங்களா? இல்லை, நினைக்கல. அதாவது அனுபவம் தான் எல்லாமே. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற ஃபுட்டு நம்மெல்லாம் பார்க்குறோம், சாப்பிட்றோம். அது நம்ம இந்தியாவிலையும் அதில் இப்போ கொரோனாக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளும் மாறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் மாற்றத்தை நம்ம உள்ளத்தெல்லாம் வேண்டியதாக இருக்குது. இந்த மாற்றம் ஒன்று தான் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம நிறைய விஷயங்களை சவுத் இந்தியாவிலே பிக்கெஸ்ட் அவுட்லெட்டு, 300 பீப்புள் அட் அ டைம் உட்காரலாம். அதில் 2 டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். ஒன்று கோன்ஸ் அண்ட் ப்ரூஸ், இது வந்து காஃபி ஷாப்பு அண்டு பேக்கரி, இன்டர்நேஷ்னல் பேக்கரிஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்கோம். சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, இந்த குச்சி ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க, அது கூட இங்கே கொண்டு வந்திருக்கோம். நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்கோம்.